99% 213 range. நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நாங்கள் 100% சார்ஜ் பண்ணும்போது எங்களோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து டு திஸ் டிரைவ் 215. ஸோ நம்ம வந்து 1.8 கிலோமீட்டர்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 99% ஆஃப் பேட்ரி. இந்த ரியல் ட்ரிப் வந்து அகெயின் செங்கல்பட்டு டு சென்னை வியா ECR. இது கொஞ்சம் ரெய்னி டைம். ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்பீட், டிராஃபிக் பொசிஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பில் நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். Actually, for full charge, 100% charge, it showed 215 kilometers of range. So as usual, we are going to our Chennai clinic. So normally we travel 160 kilometers. Total travel will be 160 kilometers. So let us see இன்னைக்கு வந்து நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் வந்து இப்போ நம்ம ட்ராவல் தொடங்கினதுலேருந்தே மழையாக இருக்குது. ஸோ நார்மலாகவே நம்ம கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்டலாக ட்ரை பண்ணுவோம். மற்றபடி வந்து மியூசிக் சிஸ்டம், ஐ மீன் ஏர்கான் கூட நம்ம வந்து ஆனில் தான் வச்சுருக்கோம். பட் த டெம்பரேச்சர் வி fixed for 25 degrees centigrade and fan speed is 1 now. So this is the position of our travel. Definitely நம்ம லாஸ்ட் ரியல் டைம் ட்ரிப்க்கும் இந்த ட்ரிப்க்கும் வந்து பிகாஸ் ஆஃப் த சீசன் ஒரு சேஞ்ச் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த AC யூசேஜ். ஏன்னா அன்னைக்கு வந்து நல்ல வெயில் இருந்தது வெளியில். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஏசிஸ் யூஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் சில ஓனர் சொல்கிற மாதிரி த கிளைமேட் ஆஃப் தி பிளேஸ் நம்ம வந்து டிரைவிங் ரேஞ்ச் கூட மாறுதுன்றாங்க. பட் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் 24 தான் இருக்கு. ஓகே. நார்மலாக வந்து நமக்கு 27, 29, 30லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து அவுட் சைட் கிளைமேட் வந்து 24 டிகிரி காட்டுது. பார்ப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம. பிகாஸ் ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் அவர் டெல்லியில் வந்து நெக்ஸான் EV யூஸ் பண்ணுறாரு. ஸோ டெல்லி வின்டர், டெல்லி சம்மரில் வந்து அவரோட நெக்ஸான் EVயில் இருக்கிற மைலேஜ் டிஃப்ரென்ஸ் பற்றி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கி இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷனில் எக்ஸ்டீரியர் கிளைமேட் பொசிஷன் வந்து 24 டிகிரி சென்டிகிரேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்டீரியராக வந்து ECயோட யூசேஜ் வந்து டெஃபினட்டாக குறையும். ஏன்னா ஏர்கான் வந்து கம்ப்ளீட்டாக தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதே சேம் டிஸ்டன்ஸ் 160 கிலோமீட்டர்ஸ் டு அண்ட் ஃப்ரோ செங்கல்பட்டு டு சென்னை அண்ட் பேக் ஹோம். இந்த காம்பினேஷனில் எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்குது ரியல் டைம். மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இன்றைக்கி 215. ஏன்னா அன்றைக்கி வந்து நமக்கு இட் வாஸ் 208 ஐ திங்க் அந்த ட்ரிப்போட மேக்ஸிமம் ரேஞ்ச். இல்ல அது தட் ஷோஸ் தி ப்ரீவியஸ் டிராவலை பேஸ் பண்ணி அது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் அது. ஓகே. ஸோ ஃபுல் இப்போ சம்டைம்ஸ் வந்து நமக்கு 185 கூட காட்டும். பிகாஸ் ப்ரீவியஸ் டே வந்து நம்ம கொஞ்சம் வண்டியை ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் குறைவாக இருக்கும். பட் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணி வண்டி டிரைவ் பண்ண ஆரம்பிச்ச பின்னால அந்த டிரைவிங் மொடாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் மாறிடும். ஓகே. சரி, இப்போ டு ஸ்டார்ட் வித் 200 காட்டுதுன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போதே ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். 210, 215, சம்டைம்ஸ் 230 அந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் ஆகும். யா, பிகாஸ் நம்மளும் வந்து we are the early users of Nexon. இருந்தாலும் நம்ம வந்து அந்த பேசிக் சர்வீஸ் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1700 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ண உடனே நம்ம அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ், அந்த பேசிக் செக்கப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து இதை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி அந்த பேசிக் பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வண்டிக்கு வந்து ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறமா வந்து 8500 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம திரும்ப சர்வீஸ்க்கு போகணும். ஆர் 1 year விச் இஸ் ஏர்லியர் அப்படிங்கிற மாதிரி அந்த சேம் pattern follows. Okay, so after the first service recommended by the company, like 1500 kilometers நம்ம range complete பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு first check-up ன்னு சொல்லலாம். It is not a service actually. 8500 kilometers once தான் வந்து Tata Nexon electric vehicle ஓட service due வருது. ஸோ 8500 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1500 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற செக்அப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் த செக்அப் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு சென்னை இது 160 கிலோமீட்டர்ஸ் ஹார்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ரியல் டைம் ட்ரிப் கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் எங்களோட ஃபாலோ பண்ணலாம்.
So 76% battery, 157 kilometers range. இந்த ட்ராவலோட 51 kilometers க்ராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ we changed in between. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம ஏகான் யூஸ் பண்ணுறோம். வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கம்மியான ஏகான் டெம்பரேச்சர் 24 செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து முத்துக்காடு பிரிட்ஜ், போட் ஹவுஸ். Like a bird on a tree. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி மை சப்ஸ்கிரைபர் அங்கிதா, அவங்களோட ஒரு நியூவர் கிஃப்ட், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தான் இந்த செஷன். பிகாஸ் இது ரியல் டைம் ட்ரிப். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக நான் ஒரு சில டிப்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து பேர் ஃபுட் ட்ரைவிங் டுட்டோரியல் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் மை ட்ரைவிங் வியூஸ், இல்லை என்னோட பர்ஸ்பெக்ஷன் அபவுட் ட்ரைவிங் பற்றி உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். ட்ரைவிங் இஸ் லைக் மெடிடேஷன் டு மீ. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கார் ட்ராவல் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்னேன், என்னோடய டேடி வந்து ஒரு வெரி குட் டிரைவர். ஸோ காருக்குள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும், எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரைவ் பண்ணுற ஒரு டிரைவிங் ஆட்டிடியூட் உண்டு. ஸோ சடன் பிரேக்ஸோ இல்லை ரொம்ப ஒரு ரேஷ் ஸ்பீட் டிரைவிங்ஸோ வந்து அவர் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் வி ஆல்வேஸ் பிளான், கொஞ்சம் டைமிங் எல்லாம் கூட வந்து ப்ரீவியஸாகவே நம்ம வந்து கிளம்பிடுவோம். இல்லை ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஃபோன் பாரு ரெடி. ஸோ அந்த ப்ரெஷர் கூட வந்து இல்லாமல் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நான் அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். அண்ட் ரொம்ப தூரத்துலேயே வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து பிரேக் பண்ணிட்டா நம்மளுமே பிரேக் பண்ணிடணும். ரொம்ப கிட்ட வரைக்கும் ஸ்பீடாக போயிட்டு பிரேக் பண்ணுறதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் டிப்ஸ் கூட வந்து எனக்கு கொடுப்பாங்க. அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா நான் வந்து டிரைவிங் தான் சொல்லுவேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ரூட்டில் ஒரு நல்ல குட் கிளைமேட்டில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதே வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அண்ட் மைண்டை வந்து ரொம்ப காம் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நிதானமாக, ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம டிரைவிங் வந்து எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆட்டிடியூட். அண்ட் பேர் ஃபுட் டிரைவிங் அப்படிங்கிறத பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஐ ப்ரிஃபர் பேர் ஃபுட் டிரைவிங். ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுற காருக்கும் நமக்குமான அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து எப்போ அப்படின்னா நம்ம வந்து பேர் ஃபுட்டில் ட்ரைவ் பண்ணும்போது. அண்ட் ஆஸ் யூ நோ, நமக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து ஹை ஹீல்ஸ், ஃப்ளாட்ஸ், ஷூஸ், கட் ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்னு நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வந்து பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரே ஸ்லிப்பர் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்லிப்பர்ஸுங்கிறது வந்து ஆப்ஷன் வந்து ஃப்ளாட்ஸ் மட்டும்தான். ஷூஸ் போடுவாங்க, இல்லைன்னா வந்து சேடல்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்லிப்பருமே ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால அவங்க வந்து ஸ்லிப்பர்லேயுமே வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் சாய்ஸாக இருக்கும். டேடிலாம் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க ஷூஸ் வேர் பண்ணியிருந்தா ஷூவோட ட்ரைவ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதோட ட்ரைவ் பண்ணுவாங்க. பட் நான் மட்டும் ப்ரிஃபரபிளி பேர் ஃபுட் டிரைவிங் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ரேராக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஸ்போர்ட்ஸ் வேறு இருக்குது, இல்லை நான் வந்து ஃப்ளாட்ஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஸ்லிப்பரோடு வந்து ட்ரை பண்ணுறது உண்டு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு வெஹிக்கிளை ட்ரை பண்ணுறேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் டெஃபினட்டாக வந்து பேர் ஃபுட்டில் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு எக்ஸாக்டாக அந்த வண்டிக்கும் எனக்குமான கனெக்டிவிட்டி வந்து ஃபீல் ஆகும். அண்ட் நான் லேர்ன் பண்ணும்போது ஐ லேர்ன் இன் மேனுவல் கார்ஸ், மாருதி 800, ஆல்டோ மாதிரி மேனுவல் கார்ஸ் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், ஈவன் i10 Hyundai. அதுக்கப்புறம் ஐ ஸ்விட்ச் ஓவர் டு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஃப்ரம் 2006-07 அந்த டைம்லேருந்தே வந்து நான் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டதுனால எனக்கு வந்து லெஃப்ட் லெக்குக்கு வந்து டிரைவிங்கில் நீடே இருக்காது. ஸோ நான் லெஃப்ட் லெக் வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காலில் மட்டும்தான் ட்ரைவ் பண்ணுவேன். அதுவும் வந்து என்னோடய பிக் டோ மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபார் பிரேக்கிங் அண்ட் ஆக்சிலரேஷன். ஆட்டோமேட்டிக் கார்ஸில் இருந்த அதே டிரைவிங் பேட்டர்ன் தான் இப்போ நான் நெக்ஸான்
ஈவிக்கும் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வெஹிக்கிள் இன்னும் சாஃப்ட், இன்னும் சென்சிட்டிவ். ஸோ வெரி மைல்டு ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது இந்த காருக்கு போதுமானதாக இருக்குது. அண்ட் ஈவன் பிரேக்கிங் இஸ் ஆல்சோ வெரி ஸ்மூத், வெரி சாஃப்ட் டச். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் லெக்கில் தான் வந்து நான் ட்ரைவ் பண்ணுறேன். I'm just sitting here. I got time. So now we are crossing toll gate next to Mayajal before PVR la irukra ECR toll நம்ம cross பண்றோம். It's clear to see. ஸோ உமன்ஸ் டிரைவிங் அப்படின்னா நமக்கு முதல்ல வந்து ஒரு நான் சப்போர்ட்டிவ் அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லேடிஸ் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து டிரைவிங் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டூல். அவங்களுக்கு அந்த நீட் இல்லை, டிரைவர்ஸ் இருக்காங்க, இல்லை ஃபேமிலியில் வந்து மற்ற டிரைவிங் தெரிஞ்ச பர்சன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த சுச்சுவேஷன் வரலனாலுமே ஸோ டிரைவிங் தெரிகிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு லைஃப் ஸ்கில். சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ஏர்லியாக உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 100% கான்ஃபிடென்ட் அண்ட் 100% வந்து நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு நிதானமாக பேஷன்ஸோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் டிரைவிங்கை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ 64 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். 164 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நமக்கு பெண்டிங் ரேஞ்ச் இருக்குது. 71% ஆஃப் பேட்டரி. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரிப் பொசிஷன் அப்டேட். அண்ட் இப்போ நாங்கள் ஆஃப்டர் அந்த நெக்ஸான் ஈவி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரி கண்டிஷன் எப்படி நம்ம ஐடியா வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 100% சார்ஜ் வந்து அப்ராக்சிமேட்லி கிவ்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச். அண்ட் உங்கள் டிரைவிங் ஸ்பீட் மொடாலிட்டி பொறுத்து இந்த மைலேஜ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. 70% பேட்டரிக்கு நவ் த பொசிஷன் இஸ் 166 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆவரேஜாக வந்து நீங்கள் 70%க்கு வந்து அது 140 காமிக்குது அப்படின்னா 1% ஆஃப் சார்ஜுக்கு வந்து 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கலாம். பட் இப்போ வந்து லெஸ் தேன் 60 ஸ்பீடில் வந்து நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் பாஸ்ட் 15-20 மினிட்ஸ். ஏன்னா இந்த ரோடில் வந்து டிராஃபிக்கும் இருக்குது. டியூ டு ரெயின் வந்து நம்ம ஸ்பீட் டிரைவிங் வந்து அவாய்ட் பண்ணோம். ஸோ என்னோடய ரேஞ்ச் வந்து கிராஜுவலி இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி இல்லைன்னா மெயின்டைன் ஆகுது. ஸோ 70% பேட்டரிக்கே வந்து எனக்கு 167 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச். ஸோ நமக்கு ஸ்லோ டிரைவிங் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணுது. இது ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஷேர். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து எனக்கு நெக்ஸான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தும் போது எனக்கு இந்த டவுட் இருந்தது. நம்ம வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து ட்ரைவ் பண்ணால் அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளோட மைலேஜில் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் இன்க்ரீஸிங். பட் ரீஜெனரேட்டிவ் பேட்டரி, அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்லேருந்து நமக்கு கிடைக்கிற இந்த பேட்டரி பேக்கப் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சிலேட்டரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம லெஸ் தேன் 60 ஸ்பீட் யூஸ் பண்ணும் போதும் பிரேக்ஸ் அதிகமாக பயன்படுத்தாத போதும் தான் இது வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம ஒரு டிராஃபிக்கில் சிட்டி யூஸ் மட்டுமே பண்ணும்போது அதிகமாக நம்ம பிரேக்ஸை யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மோட் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் ஆகாது. அப்படின்றதுனால அப்போவும் நமக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். From up here, மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நாங்கள் செராமிக் ப்ரோ ஷோரூம் வந்திருக்கோம். எங்களோட நியூ காருக்கு வந்து we are planning to Hilarsala is entering into ceramic pro showroom because நாங்கள் வந்து எங்களோட நியூ டாடா நெக்ஸான் ஈவி வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால we want to try this ceramic coating. the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be. Hello friends, நம்ம வந்து ceramic pro
ECR ரோடில் இருக்கிற ஒரு ஷோரூமில் இருக்கும் இப்போ. ஸோ நம்மளோட பர்பஸ் என்னன்னா நம்மளோட நியூ டாடா நெக்ஸான் ஈவிக்கு வந்து செராமிக் கோட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு என்கொயரி நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ண நம்மளோட ட்ராவல் லைன். இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நியூலி டன். இங்கே யூ கேன் see the difference. எப்படி அந்த ஒரு ஷைன் எக்ஸ்ட்ரா ஷைன் தெரியுதுங்கிறது இந்த வீடியோவில் தெரியும். In the great outdoor. ஸோ யூ கேன் see அந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் அப்படிங்கிறது எனக்கு காரில் தெரியுது. இந்த வெஹிக்கிள் வந்து 5 years பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 5 years ஆஃப் யூசேஜ், பிஃபோர் 5 years செராமிக் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக இந்த வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி we are satisfied with the enquiry. ஸோ பாசிபிளி நம்மளோட நெக்ஸான் ஈவிக்கு நம்ம செராமிக் கோட்டிங் இங்கே பண்ண போகிறோம் அண்ட் அதையும் நாங்கள் உங்களோட அப்டேட் பண்ணுறோம். So now 149 kilometers pending, 65% battery. Already நாங்கள் சென்னை அடியார் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரைமரி டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. 78 kilometers நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரம் திஸ் அடியார் டு திருவான்மியூர், ஃப்ரம் திருவான்மியூர் டு பேக் ஹோம், அதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலி என்னென்னா டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்டர்னலாகவே வந்து 24 செல்சியஸ் தான் இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து ஈஸி ரொம்ப பேர்லி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பீட் வந்து இன்றைக்கி லெஸ் தேன் 60 தான் ஓவராலாகவே வர முடிஞ்சது. வெரி ஃபியூ கிலோமீட்டர்ஸ் நம்ம நியரிங் 70-80 ஸ்பீட் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையில் வந்து கொஞ்சம் மழை இருந்தால் கூட கம்ப்ளீட் டிராஃபிக் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அதே கான்செப்டில் தான் இன்றைக்கி ட்ராவலுமே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கொட்டிவாக்கம் பிரான்ச், திருவான்மியூர் கிளினிக்கல் பிரான்ச் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஃப்ரம் தென் திருவான்மியூர் டு night back home. So now we reached our Trivandrum Kodivakam branch. So we parked the car just now. So now again Kalambomodu I'll update you. 59% battery, 131 kilometers range. Already நாங்க 87 kilometers cover பண்ணிட்டோம். So from Chennai நாங்க again back home. Forever free. 55 kilometers range நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் ட்ரிப் வி ரீச் டெஸ்டினேஷன். 26% ஆஃப் பேட்ரி நமக்கு ரிமைனிங் இருக்குது. இந்த ட்ரிப் ஏ வந்து நம்ம 156.2 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். த சேம் டிஸ்டன்ஸ் 160 செங்கல்பட்டு டு சென்னை அண்ட் பேக் ஹோம். ஸோ நடுவில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நமக்கு இடையில் நம்ம போகாத டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆவரேஜ் இந்த ட்ரிப்பில் வந்து நமக்கு ஆவரேஜ் வந்து நம்ம 140 வாட்ஸ் per கிலோமீட்டர் அப்படிங்கிற கேல்குலேஷனில் நம்ம இந்த ட்ரைவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இப்போது இந்த வீடியோ செக்மெண்ட்டில் இந்த ரியல் டைம் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளிப்பில் இன்னும் நான் வந்து உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஹவ் டு கால்குலேட் ஆர் ட்ரைவ் பெட்டர் மைலேஜ். நம்ம செகண்ட் ரியல் டைம் ட்ரிப் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செக்மெண்ட்டில் நம்ம இந்த மைலேஜ் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கான பெட்டர் வே என்ன, ஹவ் டு கெட் மேக்ஸிமம் மைலேஜ் வித் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளோட வீடியோவை நம்ம பார்க்கலாம். வித் திஸ் நம்ம இந்த செக்மெண்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட செகண்ட் ரியல் டைம் ட்ரிப் இதோட கம்ப்ளீட் ஆகுது. I'll meet you in my next clip. Thank you so much and bye bye. Take care.